நம்ம நைட்டே எலி பொரி வச்சுருந்தோம்ல, காலையில் ரொம்ப ஆர்வமாக எடுத்து பார்த்தேன். அந்த தேங்காய் வந்து சீண்ட கூட இல்லை. அப்போவே சொன்னாங்க தேங்காய் வைக்காத கருவாடு வையின்னு. அப்போவே நான் கருவாடை வச்சுருக்கேன். ஏன் எனக்கு இந்த எலி மேலே அவ்வளோ வெறி அப்படின்னா, அம்மா ஆசை ஆசையாக என் மேரேஜுக்கு ஒரு கூடை ஒன்று வாங்கி கொடுத்தாங்களா, அதை கடிச்சு பிடிச்சி சரி சின்ன பிள்ளை விளையாட்டு பிள்ளை தெரியாமல் பண்ணிடுச்சுன்னு விட்டுட்டேன். நேற்று ஏடிஎம் காணான்னு ஒரு 5 நிமிஷம் அந்த பீரோவில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டு இருந்தேன். அந்த சாக்கில் அந்த எலி உள்ளே இருக்கும் போல். எனக்கு இந்த பழைய மாடல் சாரினா ரொம்ப பிடிக்கும்னு அம்மா ஒரு சாரி கொடுத்துருந்தாங்க. அதை எப்படா நான் அடித்து தப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். நைட்டு ஃபுல்லாக பீரோடுக்குள்ளே கடமுடன்னு சவுண்டு கேட்குதுன்னு ஓப்பன் பண்ணால் எலி கடந்து உள்ளே வர. ஐயோ என்னத்தை கடிச்சு வச்சான்னு தெரியலேன்னு பார்த்தா கரெக்டாக இந்த சேலையவே கடிச்சு வச்சுருக்கான். ஐயோ ரெண்டுமே எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த பொருள். வேறு எதையாவது கடிச்சிருந்தா கூட நான் இவ்வளோ டென்ஷன் ஆகிருக்க மாட்டேன். எப்படியாவது அந்த எலியை எனக்கு பிடிச்சே ஆகணும். நான் எந்திரிச்சு காலையிலே அத்தையிட்ட இதெல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தேன். இன்னும் என்னென்னத்தை கடிச்சு வச்சுருக்குன்னு தெரியல. ஃப்ரீ ஆகிட்டு தான் பீரோவில் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணி வைக்கணும். அத்தை காலையில் சத்துமாவு ரொட்டி தான் பண்ணியிருந்தாங்க. காலையிலே நம்ம அதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து என்னை பார்க்க ஸ்பெஷலாக கெஸ்ட்டு வராங்க, கிளம்பி நீட் ஆயிரு அப்படின்னு சொன்னாங்க அத்தை. நமக்கு சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு அது யார் அப்படின்னு. பட் வந்து வர்றவங்க எல்லாருமே எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லாமல் வச்சுருக்காங்க. அதனால நம்மளும் தெரியாத மாதிரியே நடந்துக்குருவோம். யார் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் லிசா, சௌந்தர்யா, பாலாஜி, சத்யஸ்ரீ, சாயிஸ்ரீ, ஆர்த்தி அவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை பாய்.